இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு முட்டை வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் பற்ற வச்சுக்கலாம். இதோட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் 3 வெங்காயமாக பார்த்து எடுத்து வச்சு அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதோட காரத்துக்கு ஏற்ப மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அது உங்கள் விருப்பம். இப்போது மிளகாவையும் போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இதோட நான் கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது சீக்கிரமாக வணங்குறதுக்கு கூடவே நான் உப்பையும் போட்டுட்டு இது நல்லா வணக்கிக்கலாம். சீக்கிரம் வணங்கிரும் உப்பு போட்டு நீங்கள் வணக்குனீங்கன்னா. இப்போ இதிலவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இதை வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சைட்லேயே நான் முட்டை உடச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப ஹெல்த்தி. எப்பயுமே இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கெலாம் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 5 முட்டை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு எல்லோ கலரில் இருக்கும் நாட்டுக்கோழி முட்டைனாவே. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தீ கொஞ்சம் அடுப்பு மெதுவாக வச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு வரும் கொஞ்சம் நேரத்துலையே. பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் நீங்களே பெப்பர் போட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் ரசத்தோட சாதத்தோட தொட்டு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பேசிக்கான ஒரு டிஷ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.